வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் என்ன செய்திகள் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் செய்தி, இபிஎஸ் பஞ்ச். அதாவது இபிஎஸ் இப்போல்லாம் ரொம்ப விவரமாக பேச ஆரம்பிச்சிட்டார், தைரியமாக அவர் பேச ஆரம்பிச்சிட்டார். நான் 3 வருஷமாக அதை பேசிக்கிட்டே இருந்தேன். இது இப்போ அவர் சொல்கிறதெல்லாம் நான் பேர் சொல்லியே பேசிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இபிஎஸ் பேசுனா அவருக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல. முன்னாள் முதலமைச்சர், அதிமுகவோட பொதுச்செயலர், அவர் இதே விஷயத்தை பேசினார்னா மக்கள்கிட்ட அதிகம் போய் ரீச் ஆகும். அதனால் நம்ம பேசின மேட்டர்லாம் நம்ம சேனலாக ஒழுங்காக பார்த்துட்டு வந்தவங்களுக்கு தெரியும். அவர் பேசினதெல்லாம் ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம பேசியிருக்கோம். ஆனால் இப்போ அந்த பஞ்சை டைலாக் அடிக்கிறார். அதனால் அவருக்கு நம்ம உற்சாகப்படுத்தணும். அப்போ தான் இன்னும் ரொம்ப திட்டுவார் டிஎம்கே. அவருக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சதெல்லாம் சொல்லுவார். இந்த பாலிடால் இதெல்லாம் நான் முதலே பேசினேன். ஆனால் அவருக்கு வந்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணது அது விஷயம்லாம் ஃபோட்டோலாம் வச்சு கொடுக்குறாரு. அதனால் இபிஎஸ்ஸை இதில் சப்போர்ட் பண்ணோம். அப்போ தான் திமுகவை பற்றி நிறைய விஷயங்கள் வெளியில் வரும். அதனால தான் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். நிறைய பேர் என்ன சார் அன்றைக்கி தான் இபிஎஸ்ஸை திட்டினீங்க, அன்றைக்கி பிரச்சனைக்கு திட்டினோம், ஏன்னா அன்றைக்கே தப்பு, இன்றைக்கி பேசுகிறது ரைட்டு, அப்போ பாராட்டி தானே ஆகணும். அதனால் இப்போ இன்றைக்கி என்ன பஞ்ச் டைலாக் பேசியிருக்காரு அப்படின்னு பார்க்குறோம். அடிக்கடி இந்த உதயநிதி பாதம் தவழ்ந்த பழனிசாமி, 10 தோல்வி பழனிசாமி, இது இருக்கிற சைஸுக்கு உங்களுடைய வயசுக்கு அனுபவத்துக்கு பேசுகிறதுக்கு தகுதி இருக்காயா உங்களுக்கு? என்ன தகுதி? எதுவுமே தெரியாது, ஜீரோ. அரசியலில் ஜீரோ. ஒரு பாவம் ஒரு 50 வயசு 50 வருஷம் சர்வீஸை போட்டால ஒரு மரியாதை வேணாம். பாதம் தவழ்ந்த பழனிசாமி இன்றைக்கி கேட்டார் இபிஎஸ், என்னன்னா நான் பாதத்தில் விழுதங்கிறைய, நீ நடிகை பாதத்தில் விழுந்த கதை சொல்ல வாங்குறார். என்னடா கதை சொல்கிறேங்கிறார, நடிகை காலில் விழுந்த கதை அப்படின்னு பார்த்தா நம்ம கதை. நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி, ஆனால் நான் நடிகை பேர் சொல்லியே சொன்னேன், இபிஎஸ் பேர் சொல்லாமல் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் காலில் விழுந்தங்கிறைய, நீ யார் காலில் விழுந்தேன்னு சொல்லவா? இன்ஸ்டாகிராமில் அதை முதல்ல உங்களுக்கு விளக்கிறேன். இன்ஸ்டாகிராம்லாம் என்னென்னு பாவம் ரொம்ப ஒரு சில பேர்த்துக்கு தெரியாது, கொஞ்சம் வயசானவங்களுக்கு. இந்த ஃபேஸ்புக்கு மாதிரி இன்ஸ்டாகிராம்ங்கிறது சமூக வலைதளங்களில் ஒரு முக்கியமானது. அதில் பார்த்திங்கன்னா சின்ன வயசு 18 வயசுலேருந்து 50 வயசு வரை நிறையா அதில் ஃபோட்டோஸ் போடுவாங்க, அவங்க கருத்து சொல்லுவாங்க. அதில் நிறையா கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. இப்போ அதில் கொஞ்சம் வருஷத்துக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அழகான நடிகை அவங்க ஃபோட்டோவை போட்டுருக்காங்க. அப்போ அதை என்ன பண்ணுவாங்க, அவங்க ரசிகர்கள், நடிகையோட ரசிகர்கள் எல்லாம் வந்து அதை லைக் பண்ணுவாங்க, விரும்புவாங்க, விரும்பி கமெண்ட்லாம் போடுவாங்க, சூப்பர் அப்படிம்பாங்க, ரொம்ப அழகாக இருக்கீங்க, என்னை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிலாம் கேட்பாங்க. அப்படி ஒரு நடிகை ஃபோட்டோ, அழகான ஃபோட்டோ போட்டதில் நைட்டு 2 மணிக்கு உதயநிதி அதை விரும்பி லைக்குன்னு போட்டுருக்காரு. அதை எடப்பாடிக்கு யாரோ எடுத்து கொடுத்துட்டாங்க. அதை சொல்கிறார் எடப்பாடி, நான் உன் காலில் விழுந்தேங்கிறைய, நீ நைட்டு 2 மணிக்கு இன்ஸ்டாகிராமில் போய் ஒரு நடிகை காலில் விழுந்த கதை சொல்லவா, நீ லைக் போட்ட கதை சொல்லவான்னு அடிமடியில் கை வச்சுட்டேன். அரண்டு போயிட்டாங்க. திரு உதயநிதி அவர்களே, இன்னைக்கு இந்த நாட்டுடைய துணை முதலமைச்சர். ஆனால் 2 மணிக்கு அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு இன்ஸ்டாகிராமில் ரீபோஸ்ட் பண்ணுறார். யாருடைய காலை தேடி நீங்க இன்ஸ்டாகிராமில் ரீபோஸ்ட் போடுறீங்க? எங்களுக்கு கேட்க தெரியாதா? ஸ்டாலின் கூப்பிட்டு கேட்டுக்காட்டே, எந்த அந்த வேலை பண்ணியாடா நீன்னு கேட்டுருக்காரு. இல்லைப்பா, என்னடா துணை முதல்வராக இருந்துட்டு ஒரு நடிகை இதை போய் ஓப்பனாக போடலாமாடா, அது எதிர்க்கட்சிக்காரன் பேசுவான்ல அப்படின்னு. இப்போ மானம் போச்சே அப்படிங்கிறாரு. இன்றைக்கி மானம் போச்சு, நேற்றே போச்சு. நேற்று திருட்டு ரயில் ஏறினாரு, அப்போவே மானம் போச்சு. அதனால் எடப்பாடி அவரை போய் திண்ணையில் தூங்குறவன் இன்றைக்கி மானம் போச்சு. இன்றைக்கி நடிகைக்கு காலில் விழுந்தீங்கன்ட்டு முதல் மானம் போச்சு. அதோடு விட்டாரா எடப்பாடி? அடுத்து 2வது கப்பலில் மானத்தை 2வது தடவையும் ஏற்றிட்டார். அடுத்தது என்ன சொல்கிறாரு, தம்பி உதயநிதி, நீ ஏன் கார் ரேஸ் நடத்தின சென்னையில்னு சொல்லவா, அந்த நடிகை பேரை சொல்ல வாங்குறாரு. உதயநிதி அவர்களே, நீங்க யாருக்காக சென்னை மாநகர மத்திய பகுதியில் 100 கோடி ரூபாய் செலவழித்து கார் போதை நடத்துறீங்க?
யாருக்காக என்று வெளிப்படையா சொன்னா உங்களுக்கு அசிங்கமா போயிடும். இது ரொம்ப பேருக்கு தெரியாது. உங்களுக்கு நான் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி இதை பேசி எனக்கு பல பிரச்சனைகள் வந்து, அப்போ உதயநிதி வந்து தான் கார் ரேஸ் ஒன்று நடத்தினார் சென்னைக்குள்ளே. அது மாதிரி முட்டாள்தனம் எதுவும் இல்லை. ஏன்னா எப்போவுமே கார் ரேஸ் எல்லாம் ரேஸ் மைதானத்தில் நடத்துவாங்க. இவர் எங்கே நடத்தினாருன்னு கேட்டிங்கன்னா, சாயங்காலம் 5 மணிக்கு சென்னையில் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் லட்சக்கணக்கான பேர் நடந்து போவாங்க. அதுவும் வேலை நாட்களில் 5 மணிக்கு. நம்ம ரோடெல்லாம் வந்து 30 அடி கூட இருக்காது. அது சைடில் கடையை போட்டுருப்பான், அந்த பக்கம் அங்கே போய் கார் ரேஸ் நடத்துகிற மாதிரி ஒரு கோமாளித்தனம் எங்கே இருக்குது? எங்கேயாச்சும் இருக்கா? வெளிநாடுகளில் என்னென்னு கேட்டோன்னா ஒரு ரோடு 100 அடி இருக்கும். ரோட்டில் கடை போட்டுருக்க மாட்டான், யாருமே இருக்காது. டிராஃபிக் போலீஸே நிற்க மாட்டான். எல்லாம் இங்கே கேமரா ஆட்டோமேட்டட். ஒவ்வொருத்தரும் 150 200 ஸ்பீடில் போவான். அப்போ அங்கே போய் கார் ரேஸ் நடத்துனீங்கன்னா வேகமாக போகலாம். சென்னை ரயில்வே ஸ்டேஷனில் போயிட்டு அவ்வளோ பேரும் ரோட்டில் கடந்துக்கிட்டு இருப்பான். இது இருக்கும், வியாபாரி பாவம் கூடையை வச்சுக்கிட்டு பூ விற்றுக்கிட்டு இருப்பான், பழம் விற்று அங்கே போய் நடத்துகிற. இதை நான் அடித்து கிண்டல் அடித்து அப்போ ஒரு வீடியோ போட்டேன். அதில் வந்து இந்த காரை ரேஸ் காரை முந்திக்கிட்டு நாயெல்லாம் ஓடுது, ரேஸ் கார் பின்னாடி போகுது, நாய் முன்னாடி போகுது. அந்த வீடியோலாம் போட்டு கிண்டல் அடித்து அது பெரிய இஷ்யூவாக இருக்குது. எனக்கே தெரியாது. விஜய் உதயநிதி படுகோபமாகி போலீஸ் அதிகாரிகள்லாம் கூப்பிட்டு அப்புறம் அவங்க சார் ரொம்ப கோவப்படுறாரு, என்ன இப்படி பண்ணுறீங்கிற. ஐயோ, அவர் கோவப்பட்டால் என்னப்பா? கேரளா கார் ரேஸ் வந்து ஒரு சின்ன 30 அடி ரோட்டில், அதுவும் அவ்வளோ கூட்டம் இருக்கிறது இல்லை சென்னை மாதிரி இதில். அப்போ லண்டனில் பண்ணலாம், இப்போ இல்லை அமெரிக்காவில் நியூயார்க்கில் பண்ணலாம். இங்கெல்லாம் 100 அடி ரோடு இருக்கும், ரோடு க்ளீனாக இருக்குது. இங்கே வந்துக்கிட்டு சென்னையில் ஜன நெருக்கம் அதிகம் இருக்கிற இடத்துல, அதுவும் கரெக்டாக அந்த 5 மணிக்கு இவ்வளோ வச்சிங்கன்னா மக்களுக்கு துந்துதாக இருக்காதா? கார் ரேஸ் மைதானம் இருக்கையா இங்கே சென்னைக்கு பக்கத்தில் இடுங்காடு கோட்டைன்னு, அங்கே போய் நடத்துங்கய்யா அப்படின்னுலாம் சொன்னேன். பயங்கர கோவம் வந்து அதுலேயே என்னை கைது பண்ணுறதுக்கு பிளான் பண்ணாங்க. அப்புறம் ஒன்றும் ஒத்து வரலை. அதனால் அப்போ விட்டாங்க. அதை இன்றைக்கி பேசியிருக்கார். கார் ரேஸ் மைதான கதை சொல்லவா, எந்த நடிகைக்காக அது ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொல்லவான்னார். நான் நடிகையை பற்றி சொல்லலை, ஆனால் இப்போ இவர் சொல்லிட்டார் எடப்பாடி, எந்த நடிகைக்காக ஆரம்பிக்கப்பட்டது. அது என்னன்னு தெரியணும்ல உங்களுக்கு. அவர் அறவுரையாக சொல்லிவிட்டார், எந்த நடிகைன்னு சொல்லிட்டார். நடிகை பேர் இதெல்லாம் சொல்லலை. நிவேதா பெத்துராஜுன்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து இங்கே துபாயில் வீடெல்லாம் இருக்கான். சவுக்கு சங்கர் சொன்னார் உதயநிதி தான் வீடை வாங்கி கொடுத்தாருன்னு சொல்கிறாரு. அது தெரியல. அவரை போய் இந்த கார் ரேஸு நடத்துகிறவன் இவர் வந்து உதயநிதிக்கு ரொம்ப வேண்டியவர்னா அவரை போய் பிடிச்சதா சொன்னாங்க. அப்போ அவர் அவங்ககிட்ட ஒரு பெரிய பணத்தை வாங்கிட்டு இவர்கிட்ட ரெக்கமெண்டேஷன் சொன்னோடனே அவங்க சொன்னோடனே ஒரு கார் ரேஸை நடத்தினாருன்னு அப்போ ஒரு பேச்சு வந்தது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலை. அதனால் நான் அதை பேரை சொல்லி பேசலை. இப்போ எடப்பாடி அதை சொல்கிறாரு, நீ எந்த நடிகைக்காக இது கார் ரேஸை நடத்தணும்னு சொல்லவான்னு அல்லாயிட்டு அடிச்சிட்டார். அப்படியே கப்சுப். அப்பாவும் பையனும் மூச்சே விடலை. என்னடா நேற்று பாலிடால் விஷயம் வந்தது, இன்றைக்கி கார் ரேஸு சினிமா நடிகை விஷயம் வருது, இன்னும் என்னென்ன வரப்போகுதோ அப்படி. இதையும் சொல்லிவிட்டு இன்னொன்று என்ன சொல்கிறாரு ஒரு எடப்பாடி, தம்பி மறுபடியும் பாலிடாலி குடிச்சிடாத, ஏற்கனவே குடிச்சிட்டேன் மறுபடியும் குடிச்சிடாது, இந்த தடவை குடித்தா உடம்பு தேராது, எங்களை மாதிரி விவசாய உடம்பு இல்லை உனக்கு, உடம்பு தேராது பார்த்துக்கோங்கிற. இது இவங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஏற்கனவே நீங்கள் இப்படி காலை தேடி போய் தான் பால்டால் குடிச்சு தப்பிச்சிருக்கிறீங்க. மீண்டும் பால்டால் குடிச்சா உங்க பாடி தாங்காது தம்பி. எங்க பாடி வலுவான பாடி, நான் விவசாயி. எடப்பாடி இப்படியும் பேசுவாரா? இவ்வளவு தைரியமாக பேசுவாரான்னு அப்படியே கொதிச்சு போயிருக்காங்க. ஒன்றும் பண்ண முடியலை. எலெக்ஷன் டைமு அப்படியே உதாய் உட்காந்துருக்காங்க. சபாஷ் சரியான அடி, சபாஷ் சரியான போட்டின்னு எம்ஜிஆர் படத்தில் ஏதோ ஒரு PS வீரப்பான்னு சொல்லுவாராம் அந்த காலத்தில். அந்த டைலாக் ரொம்ப ஃபேமஸ். சபாஷ் சரியான போட்டி. அது மாதிரி பயங்கரமான போட்டி. எடப்பாடி அவுத்து விடுறாரு உங்கள் கதையெல்லாம். எனக்கு ஒரு துணைக்கு ஆள் கிடச்சி விட்டது. அப்புறம் அந்த மா சுப்பிரமணியம் அவர் சும்மா இருக்கான், எடப்பாடியை அரசியலை விட்டு துடை தெரிய வேண்டும். உங்களை மாதிரி அயோக்கியத்தனம் பண்ணுறவங்க பூரா அரசியல் இருப்பாங்களாம், மற்றவங்களெல்லாம் தொடை தெரியணுமா? எவன் ஒரு யோகியனை காமியா உங்கள் திமுகவில் மந்திரில் ஒரு யோகியனை காமியா அப்படின்ட்டு மா சுப்பிரமணி துடை தெரியப்பட வேண்டும் அப்படின்னு.
அதுக்கு உடனே எடப்பாடி என்ன பதில் சொன்னார் தெரியுமா? பிரியாணி தின்னுக்கிட்டு இருந்த நீ போய் களி சாப்பிட போகிற ஜெயிலில் போயின்ட்டு. அதில் பல அர்த்தம் இருக்குது. அது எடப்பாடி தெரிஞ்சு பேசுனாரா என்னன்னு தெரியல. பிரியாணி தின்னுக்கிட்ட நீன்னு மா சுப்பிரமணியம் பார்த்து சொன்னால் என்னென்னா, சமீபத்தில் இந்த ஞானசேகரன் ஒரு அவர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணாருன்னு வாழ்நாள் முழுவதும் ஆயுள் தண்டனைன்னு ஜெயிலுக்கு கொடுத்துட்டாங்க. அவர் உள்ள ஜெயிலில் இருக்கார் ஞானசேகரன். அவர் பிரியாணி கடையாக வச்சுருந்தார். அதில் மா சுப்பிரமணிக்கு தொடர்பு இருக்குது, அந்த சார் அவர் தான்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதில் மா சுப்பிரமணிக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லப்பட்டது. அவர் பிரியாணி கடை வச்சதுனால அந்த பிரியாணி கடையில் அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டே இருந்தார். அதனால் பிரியாணி கடையில் சாப்பிட்டு நீ ஹோட்டல் இதில் போய் ஜெயிலில் போய் களி சாப்பிட போகிற அப்படின்னு எடப்பாடி சொல்கிறார். அதனால் பிரியாணி களி கரெக்டாக சொல்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தா மா சுப்பிரமணியிட்டேருந்து பதிலையே காணும். ஸ்டாலின் இவ்வளவு பேசுகிறாரு, கார் ரேஸு கதையை உடைச்சிட்டாரு, பாலிடால் கதையை உடைச்சிட்டாரு, எல்லா கதையும் திருட்டுறையில் கதையை உடைச்சிட்டாரு, எல்லாத்தையும் உடைச்சிட்டாரு. ஸ்டாலின் சும்மா இருக்காருன்னு பார்த்தா இன்றைக்கி கொதித்து எழுந்து விட்டார். கொதித்து எழுந்து தரம் தாழ்ந்து பேசுகிறார் எடப்பாடி பழனிசாமி. விடவே கூடாது, இவரை அரசியலை விட்டு அப்புறப்படுத்தணும். தரம் தாழ்ந்து பேசுகிறாரா? தன்னுடைய தராதரம் இல்லாத பேச்சுக்களால் தன்னையும் தன்னுடைய கட்சியையும் மக்கள்கிட்ட அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கிறார். 2026 தேர்தல் முடிவுகள் பழனிசாமி என்ற அசிங்கத்தை அரசியலிருந்த தொடை தெரியணும். அவர் பேசுகிறது பொய்யா இருந்தால் உடனே வழக்கு போடுங்க, அவதூறு வழக்கு போடுங்க. உள்ளதை பேசுனா தரம் தாழ்ந்து பேசுகிறேன்னு நீங்கள் தரம் தாழ்ந்து நடந்ததை அவர் பேசுகிறார். அவரை போய் தரம் தாழ்ந்து பேசுகிறார்னா எப்படி? அவரை போய் நீங்கள் இது பண்ண முடியுமா? அதனால் வழக்கு போடுங்க. யார் என் பையன் பாலிடால் குடிச்சேன்னு சொன்னால் எப்படியா நீ சொல்லுவேன்னு கேளுங்க, அறிக்கை விடுங்க. உங்களுக்கு மாலை போடுறேன். கார் ரேஸு நடிகை பரிந்துரை பேரில் தான் நடத்துனாங்கன்னு யாரையா சொன்னான் என் பையனை பற்றி அப்படின்னு கேளுங்க. உன் மேலே வழக்கு போட போறியான்னு சொல்லுங்கள். அதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்களே சொல்லுங்கள், எங்கள் அப்பா திருட்டு ரயில் ஏறி வந்தாருன்னு எப்படியா நீ சொல்லுவேன் எங்கள் அப்பாவை அப்படின்னு கேளுங்க. அதெல்லாம் விட்டுட்டு தரம் தாழ்ந்து பேசுகிறார், அவரை அரசியலை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். நான் என்ன சொல்கிறேன், நல்லா தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்காங்க. அரசியலில் தரம் தாழ்ந்து பேசும் முறையை கொண்டு வந்தது யார்? திமுக இருந்தாலும் கொண்டு வந்தான். பாவம், ஒரு வீடியோவை இந்த சன் நியூஸ் போட்டுக்கிட்டே இருக்கான் திருட்டு பசங்க. சன் நியூஸு அந்த கருணாநிதி சொல்கிறார், என்னை வார்த்தைகளால் அர்ச்சனை செய்கிறார்கள், அதையெல்லாம் தாங்கி கொண்டு தான் இந்த அரசியலில் இருக்கிறேன். திட்டி என்னை வசைபாடி என்னை ஏசி பேசி என் குடும்பத்தை பற்றி பேசி, என் பெண்ணு பிள்ளைகளை பற்றி பேசி, என் குழந்தை குட்டிகளை பற்றி பேசி, என் தோழர்களை பற்றி பேசி என்னை இழித்து பழித்து இவ்வளவும் ஆகியும் நான் உங்களால் இன்றைக்கு போற்றப்படுகிறேன், புகழப்படுகிறேன். அதை பார்க்குறவங்களுக்கு என்ன வரும் தெரியுமா? இந்த கருணாநிதியை எல்லாம் திட்டிவிட்டாங்க போயிருக்கு, இவ்வளவு மனசு வருத்தப்பட்டு பேசுகிறாரு. அதே தான் இப்போ ஸ்டாலின் சொல்கிறார், தரம் தாழ்ந்து பேசுகிறார். தரம் தாழ்ந்து பேசுகிற முறையை கொண்டு வந்ததே கருணாநிதி அவர்கள் தானப்பா. பாவம், இந்த காங்கிரஸ்காரெல்லாம் வாயை பேச மாட்டான், ரொம்ப டீசெண்டாக இருப்பான். சட்டசபையில் என்னைக்கு கருணாநிதி உள்ளே நுழைஞ்சாரோ அன்றைக்கே தரம் தாழ்ந்தது. அருமையாக அமைதியாக இருக்கும். நான் பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ், சும்மா பார்லிமெண்ட்டில் பேசக்கூடாத வார்த்தைகள்னு இருக்குது. சட்டசபையிலையும் அப்படி தான். சட்டசபையில் பேசக்கூடாத வார்த்தைகள், கட்ட வார்த்தை பேசக்கூடாது, நீ வா போன்னு பேசக்கூடாது. அதுதான் அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ்னு பேர். அதை பூரா பேசினவர் சட்டசபையில் போய் கருணாநிதி தான். ஏற்கனவே தான் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியுமே. ஆனந்தநாயகின்னு பாவம் ஒரு அம்மா, பெரிய குடும்பத்தில், தஞ்சாவூரை சேர்ந்தவங்க, பெரிய குடும்பத்திலேருந்து வந்தவங்க, அருமையாக பேசுவாங்க, நல்லா படித்தவங்க. அவங்க சட்டசபையில் மந்திரி, சட்டசபையில் வெளுத்து வாங்குவாங்க. அதுவரை ஒழுங்காக போயிட்டு இருந்தது சட்டசபை. கருணாநிதி எம்எல்ஏ ஆகி உள்ளே போனார். போகும்போது இன்றைக்கி நம்ம கேட்குறது, அந்த அம்மா கேட்டாங்க, ஐயோ என்னையா திராவிடம்னு எங்கேயா இருக்குது, ஏன்யா திராவிடம்னா என்னையா புரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு இவர் எழுந்திரிச்சுக்கிட்டு நாடாவை அவிழ்த்து பாவாடையை திறந்து அப்படின்னு அசிங்கமாக பதில் சொன்னார். மீதியை சொல்ல முடியாது. சட்டசபையை அதிர்ந்து போச்சு.
அனந்தனை என்னைய அவர் பொம்பளையை பார்த்துக்கிட்டு பாவாடையை ஊற்றுங்கிறாருன்னா அதுக்கு அவர் வியாக்கியானம் அவர் சொன்னார். பாவாடைனா பா ப்ளஸ் ஆடை, பா ப்ளஸ் ஆடைங்கிறது உலக மேப்பான். அந்த மேப்பை அப்படி திறந்து மேலே இருந்து கீழே தடவி பார்த்தால் திராவிடம் என்பது தெரியுமா? எப்படி பாருங்க, அன்னைக்கு ஆரம்பித்தது சட்டசபையில் கெட்ட வார்த்தை, தகாத வார்த்தைகளால் பேசுகிறார். இன்றைக்கி ஸ்டாலின் சொல்கிறார அந்த தகாத வார்த்தை ஆரம்பித்தது 1952 உங்கள் அப்பா தான். குளித்தலையிலையோ எங்கேயோ ஒரு பதிலிருந்து வந்தார், தஞ்சாவூர் சைடு நின்று ஜெயிச்சு வந்தார், நாரிச்சு சட்டசபை. அப்புறம் நாரினது இன்னும் நிறைய வார்த்தைகள்லாம் இருக்குது உங்கள் அப்பா. அதுக்கப்புறம் பாவம் இவங்களுக்கு பேச தெரியாது கெட்ட வார்த்தைலாம் அவசரம். அதுக்கப்புறம் தான் நிறைய அவங்க பாவம் எலெக்ஷனில் 67 அவன் பாட்டுக்குன்னா பெரிய பெரிய ஆளுங்க, திறமைசாலி, படித்தவன். அவனை பூரா அவன் வெங்கட்ராமன் என்னாச்சு, வெங்காய விலை என்னாச்சு, கக்கன் என்னாச்சு, கருப்பட்டி விலை என்னாச்சு, பெரிய பெரிய தியாகிகள் எல்லாம் அப்போ வாய்க்கு வராத வார்த்தைகளில் பேசுனது பூரா இந்த கூட்டம். நீங்கள் திறந்தாழ்ந்த வார்த்தைகளில் பேசுனீங்கன்னு சொல்லலாமா? எம்ஜிஆரை வந்து பேசாத பேச்சா, தொப்பிக்காரா, மலையாளி, யார் கருணாநிதி தான் பேசுகிறேன், அவரை யாரையா போய் பேசுகிறா? அவர் பேட்டி கொடுக்குறாரு அந்த வீடியோவில். அந்த காலத்தில் என்னை வந்து எவ்வளவு திறந்துரைந்து அப்படி அழுகிற மாதிரி பேச தரும். அதுக்கு தான் சொல்லுவேன். இதே ஜெயலலிதாவை இவங்க பேசின வார்த்தையை நான் சொன்னேன்னா நீங்கள்லாம் அவ்வளோதான். அந்த மைக் அப்படி ஆஃப் பண்ணி மைக் அப்படி கைனால் பிடிச்சிட்டு கருணாநிதி ஒரு வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தையெல்லாம் வெளியில் சொல்ல முடியுமா? அப்படி ஏன்னா தரம் தாழ்ந்து பேசியது யார் சட்டசபையில்? இன்றைக்கி எடப்பாடி பாலிடால் குடிச்சாருன்னு இவ்வளோ கோபம் வருது. அன்னைக்கு காமராஜர் இது எரும மாட்டு தோழன்னு உங்கள் அப்பா சொல்லும்போது அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய கோபம் வரும். அதுக்கப்புறம் தீப்பொறி ஆறுமுகம்னு ஆபாச பேச்சாளரை கொண்டு வந்து எம்ஜிஆர் எல்லாம் கேவலமாக எப்படி பேசுகிறீங்க? இப்போ இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்திங்கிறது ஆளை கொண்டாந்து தரம் தாழ்ந்து பேசுகிறதெல்லாம் திராவிடம் நீங்கள் தானப்பா. ஆனால் நீலிக்கண்ணீர் வடிக்கிறவங்க உங்களை பற்றி மட்டும் சொன்னால் மட்டும் எரியுதா? இதே வார்த்தையை எத்தனை பேரை பார்த்து சொல்லியிருப்பீங்க. அதனால் இபிஎஸ்ஸின் பஞ்ச் அருமையாக இருக்குது, மக்கள்லாம் ரசிக்கிறாங்க. இபிஎஸ் தனக்கு தெரிந்த ரகசியங்கள் எல்லாம் டெய்லி ஒரு பஞ்ச் எலெக்ஷன் வரை சொல்லிக்கிட்டு இருங்க. நான் எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டேன். அப்பப்போ தேவைப்படும் போது பஞ்ச் சொல்லுவோம். நீங்கள் டெய்லி சொல்லுங்கள். மக்களிடம் நல்ல ஆதரவு இருக்கிறது. அவங்களுக்கும் இப்போ தான் கோபம் வருது, பேச தெரியல, ஏன்னா எல்லாம் உண்மை அப்படிங்கிறத இன்றைக்கி தேர்தல் செய்திகளில், சூடான செய்திகளில் இபிஎஸ் இன்று கொடுத்த பஞ்ச் அப்படிங்கிறது தான் முதல் கட்ட செய்தி. அடுத்தது தேர்தல் செய்தி. விஜய் தொகுதியில் எத்தனை விஜய், அதுதான் தேர்தல் செய்தி. விஜய் வந்து இந்த பரம்பூரில் போய் நிற்கிறார். அவர் பாவம் புதுசுப்பார் அரசியல் போய் இப்போ நாமினேஷன்லாம் கொடுத்தாரு. வேட்புமனு ஃபில்லப் பண்ணி கொடுக்குறாரு ஜோசப் விஜய். அங்கே பார்த்தா ஏற்கனவே 2 ஜோசப் விஜய் கொடுத்து வச்சுருக்கான். விஜய்ன்னு 2-3 பேர் கொடுத்து வச்சுருக்காங்க. அவங்களுக்கு ஒன்றும் புரியல. தேர்தல் அதிகாரி, சார் உங்கள் பேர் ஜோசப் விஜய், என்ன இனிஷியல் சார்? இதே பேரில் 2-3 பேர் ஏற்கனவே பண்ணியிருக்காங்களே அப்படின்னு போய் பார்த்தாங்க. இதே பேரில் பண்ணியிருக்காங்க, விஜய்ங்கிற பேரில் பண்ணியிருக்காங்க. விஜய் அரசியலுக்கு புதுசு, அந்த தேர்தல் இது எதுவும் புதுசு, தலையை பிச்சுக்கிட்டாங்க. என்னடா நம்ம பேர்லேயே இருக்கேன். இது ஏப்பா, இது நான் பல தடவை பேசியிருக்கேன்ப்பா. எம்ஜிஆர் நிற்கிற தொகுதியில் கருணாநிதி அப்போவே ஆரம்பித்தாருப்பா. எம்ஜி ராமச்சந்திரன் இருக்கும், கருணாநிதி அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய எம்ஜி ராமச்சந்திரன் பேரெல்லாம் எடுத்து அவங்க வீட்டுக்கு போய் பணத்தை கொடுத்து வா நீ நாமினேஷன் ஃபைல் பண்ணு அப்படின்னு எம்ஜிஆர் நிற்கும் போதே பார்த்தீங்கன்னா கீழே 5-6 எம்ஜி ராமச்சந்திரன் இருக்கும். அந்த எம்ஜி ராமச்சந்திரன் பேர் வச்சவனுக்கெல்லாம் ஜாக்பாட், இவ்வளோ பணம் வாங்கிக்க பேர். எதுக்கியா போட்டிங்கன்னா ஓட்டு போடும்போது ஜனங்க வந்து எம்ஜி ராமச்சந்திரன் 10 இருக்குமா, எந்த நம்ம தலைவர் யாரையா, புரட்சி தலைவர் யாரையான்னு தெரியாமல் மாற்றி போட்டுருவானா. என்ன புத்தி பாருங்க. அவன் பேரை பார்த்தா ஓட்டு போகிறான், சின்னத்தை பார்த்து ஓட்டு போகிறான். அவருக்கு கருணாநிதி ரொம்ப திறமைசாலின்னு நினச்சி இதே மாதிரி நிறைய பேருக்கு பண்ணாங்க. ஆளுங்களை தேடுவாங்க. விஜய்னு ஒன்றே முதலே தேடி வச்சுட்டாங்க. எங்கேப்பா பெரம்பூர் வாக்காளர் பட்டியல் எடுப்பா, அதில் ஜோசப் விஜய்ங்கிற பேர் எத்தனை பேருக்கு வருதுன்னு பாருப்பா. அது இப்போ கம்ப்யூட்டரில் ஈஸியாக அவரோட வீட்டில் போய் இப்படி இந்த 1 லட்சம் 2 லட்சம் நாமினேஷனை போடு. இதுதான் கருணாநிதியின் பாலிசி. திராவிட மாடல் மாதிரி கருணாநிதி மாடல். அந்த மாடல் இன்னும் இங்கே விடுற மாதிரியே இல்லை. இப்போ எவ்வளோ மாறி போச்சு, கொஞ்சமாச்சும் திருந்துற மாதிரி இல்லை. மறுபடியும் ஒரு விஜய்னு போட்டு வச்சுருக்காங்க. இதுதான் ரகசியம். விஜய் தொண்டர்கள்லாம் தாவைக்கா தொண்டர்கள் பயந்துடாது. இது ரொம்ப நாளாக பயந்து எம்ஜிஆருக்கு எதிராக இருந்தே பண்ணாங்க.
பண்ணி மண்ணை கவுனாங்க. அது மாதிரி இதுலேயும் மண்ணை கவுவாங்க. சரி, விஜய் பேர் தான் 3 போட்டாங்க அப்படின்னா அண்ணாமலை ஒரு இன்னொரு குற்றச்சாட்டு கொண்டு வரும். செந்தில் பாலாஜி நிற்கக்கூடிய கோவை தெற்கில் 18 பேரை நிறுத்தியிருக்காங்களாம். 18 பேரும் கரூர் ஆளுங்களாம், செந்தில் பாலாஜி ஆளுங்களாம். அது அண்ணாமலை பேட்டி கொடுக்குறாரு. என்னையா அது? பாருங்க, கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில வேட்பு மனு கொடுத்திருப்பவர்கள் பட்டியல் எடுத்து பார்க்கும் பொழுது 18 சுயேட்சை வேட்பாளர்கள் கரூருக்காரங்க இங்க வந்து வேட்பு மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. 18 பேர் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில 18 பேரு. கரூரை சார்ந்தவர்கள் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில சுயேட்சை வேட்பாளர். என்ன வேலை உங்களுக்கு இங்க? இவர் தான் கோயம்புத்தூர் தெற்கில் நின்னார். 18 பேரை வந்து கரூர் ஆளுங்களை வந்து இங்கே நிற்க வச்சுருக்காரு. இவங்கெல்லாம் யார், எதுக்காக நிற்கிறாங்க? அண்ணாமலைக்கு அரசியல் பத்தாது. உங்களுக்கு அனுபவம் கம்மி தான். நான் இதை பற்றி ஏற்கனவே பேசிட்டேன். ஏன் அப்படி நிற்க வைப்பாங்க? அது எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. எலெக்ஷன் டைமில் இவங்க என்னென்ன பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுங்க. அது என்ன விஷயம்னா என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறேன். அதாவது ஒவ்வொரு யார் யார் நிற்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு பூத் ஏஜென்ட்டுக்கு வந்து பாஸ் கொடுத்துருவாங்க. அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு தொகுதியிலையுமே அந்த திமுக காரனை வந்து ஒரு 10 பேரை நிற்க வச்சுருவாங்க. இவங்களே நாமினேஷன். அப்போ அந்த 10 பேரும் ஒவ்வொரு பூத் ஏஜென்ட்டை கொடுப்பாங்க. பூத் ஏஜென்ட் வந்து அந்த தேர்தல் நடக்கக்கூடிய அந்த இது இருக்குது பாருங்கள், அந்த அறை, அந்த தேர்தல் நடக்கக்கூடிய அறையில் ஒவ்வொரு வேட்பாளருக்கும் ஒரு பூத் ஏஜென்ட். இதில் இந்த சுயேட்சை வேட்பாளர் யாரும் பூத் ஏஜென்ட்டை அனுப்ப மாட்டாங்க. திமுக, அதிமுக, காங்கிரஸ் இப்படி தான் அனுப்புவான். ஒவ்வொரு இதுலையும் 3-4 பேர் தான் இருப்பான். கருணாநிதி மாடல் கொண்டு வந்ததுக்கப்புறம் தேர்தல் அதிகாரியே அசந்து போயிட்டாங்க. ஒரு தொகுதியில் வந்துக்கிட்டு 50 பேர் வந்து நிற்கிறான். என்னையா போடுறதுக்கு சேர் இல்லை? நீங்கள் யார் 50 பேர்னா? நான் இந்த வேட்பாளருடைய முகவர், நான் இந்த வேட்பாளருடைய முகவருமா. சரி, எதுக்கடா அவங்க உள்ள அனுப்புனாங்கன்னு புரியலை அவனுக்குமே. என்ன பண்ணாங்கன்னா, அவங்க 50 பேர் உள்ளே உட்காந்துக்குவான். இப்போ பார்த்தீங்கன்னா தான் கோவை தெற்கில் அந்த செந்தில் பாலாஜி தொகுதி நடக்குது. ஒவ்வொரு பூத்திலையும் பார்த்தீங்கன்னா அந்த 18 பேர் சொல்கிறாருல அண்ணாமலை யாருன்னு 18 பேர் வந்து உள்ளே உட்காருவான். திமுக காரனுக்கு தனியாக உட்காருவான். அந்த திமுக காரனுக்கு ஒருத்தர் 2 பேர், 18 பேர் 20 பேர் திமுக காரன் உள்ளே உட்காரும். அங்கே அதிமுக, பிஜேபி அப்படி விஜய் கட்சின்னு இருந்தாங்கன்னா பயமுறுத்துவான், சண்டை போடுவான். பேசும்போது வெளியில் உடனே ஆள் க்ளோஸ் பண்ணிடுறாம்மா, எந்திரிச்சு ஓடிடும்மா, இப்படியெல்லாம் சொல்லிட்டு எல்லாத்தையும் வரட்டுட்டு கள்ள ஓட்டு போடுவாங்க. அதே கனவில் தான் இப்போ செந்தில் பாலாஜி கனவில் அதே மாதிரி எல்லாத்தையும் பயமுறுத்தி வரட்டி நம்ம ஆளுங்க 18 பேர் உள்ளே போயா எல்லாத்தையும் பயமுறுத்தி அந்த பாட்சாப்பை பழிக்காது மிஸ்டர் செந்தில் பாலாஜி. சார் வந்ததுக்கப்புறமும் கோவை தெற்கில் எவ்வளவு கள்ள ஓட்டுக்களை நீங்கள் சேர்த்து வச்சுருக்கீங்க? 97 லட்சம் இருந்ததை 75 குறைச்சிங்களே, அந்த 22 லட்சத்தை எங்கெங்கே சேர்த்துருக்கீங்க? எல்லா விஷயமும் தெரியும். கோயம்புத்தூர் தெற்கு தொகுதிக்கு வாக்காளர் அட்டை கட்டுக்கட்டாக வருது. அந்த இவங்க தேர்தல் வேலை பார்க்குறவங்க எடுத்து கொண்டு போய் திமுக பூத் ஏஜென்ட்டுக்கிட்டே போய் கொடுக்குறாங்க. அப்போ மொத்தத்தையும் வாங்கி அவன் கொண்டு போகிறான். ஆக இந்த கள்ள ஓட்டுகளெல்லாம் இன்றைக்கி போடணும். அப்போ ஏடிஎம்கே, பிஜேபி, தாவேகா பூத் ஏஜென்ட்டுக்கெல்லாம் அடித்து துரத்தணும். அப்போ உள்ள ஒரு பெரிய கூட்டம் வேணும். அந்த கூட்டத்தை கொண்டு வர்றதுக்கு தான் அந்த 18 வேட்பாளர்களை சுயேட்சையை நிற்க வச்சுருக்காங்க. இந்த 18 பேருக்கும் 18 பூத் ஏஜென்ட் வருவாங்க. கோயம்புத்தூர் தெற்கில் ஒவ்வொரு பூத்திலையும் பிரச்சனை பண்ணி விரட்டுவான். காப்பாற்ற வேண்டியதும் உங்களுக்கு ஐடியா சொல்லிட்டேன். எப்படி ஜெயலலிதா என்ன பண்ணாங்க தெரியுமா? ஜெயலலிதா ஒரு ஆள் தான் அடிடானாங்க அதிமுகக்காரன். பூத் ஏஜென்ட்டுன்னு வந்தாலும் சுயேட்சை இருப்பார், அவனெல்லாம் அடித்து திமுகக்காரன் அடித்து விரட்டிட்டாங்க. உள்ளவே நுழைய விட மாட்டான். அதோடு அடித்து ஓடினவன் தான். இப்போ அடிக்கா இல்லை, ஜெயலலிதா இல்லை. அதனால் அண்ணாமலை சொல்கிற அந்த 18 பேருடைய இது வந்து நான் தந்திரம். நான் சொல்லிட்டேன், நீங்கள் எப்படி காப்பாற்றணுமோ காப்பாற்றிக்கங்க. 18 பேரையும் கண்காணிச்சிக்கிட்டே இருங்க. இவன் தான் அக்யூஸ்டு, இவன் தான் உள்ளே வந்து பயமுறுத்துவான், இவன் தான் கள்ள ஓட்டு போடுறதுக்கு எல்லாத்தையும் விரட்டிட்டு இவங்க கள்ள ஓட்டு போடுவாங்க. அப்போ இதில் என்னது இருந்தால் சார் வந்ததுக்கப்புறமே இவங்க கள்ள ஓட்டு நிறையா வச்சுருக்காங்க. அந்த 97 லட்சத்தில் 75 தான் இப்போ நீக்கியிருக்காங்க. அந்த 22 லட்சம் தான் வச்சுருக்காங்க. அதை வந்து அன்றைக்கி போடுறதுக்காகத்தான் இந்த வந்து தந்திரத்தை செய்கிறாங்க அப்படிங்கிறது அண்ணாமலை எழுப்பின சந்தேகத்துக்கு நம்ம சொல்ல விரும்பக்கூடிய கருத்து. அடுத்தது, நம்ம அரசியல்வாதி பூரா யார் ஏழை யார் பணக்காரன்னு தேர்தல் டைமில் தான் தெரியும்னு சொன்னோம்ல.
மனு தாக்கல் செய்யும்போது தான் சொத்து கணக்கு கொடுப்பான். அப்போ தான் தெரியும் நமக்கு யார் ஏழை யார் பணக்காரர் அப்படின்னு. அப்போ தான் தெரியும். ஏற்கனவே ஸ்டாலின் தான் ஏழை பட்டியலில் ரொம்ப கீழே இருந்தார், 6 கோடி. அவரை அடிச்சுட்டு அப்புறம் மேலே வந்தார் KN நேரு, 2 கோடி தான் எனக்கு சொத்து. ஆக KN நேருவும் ஸ்டாலின் தான் ரொம்ப ஏழ்மையான வேட்பாளர்கள் அப்படின்னு அவங்க கொடுத்தாங்க சொத்து கணக்கு. எப்படி ஊரை ஏமாத்துனாங்கன்னு சொன்னேன். இப்போ அடுத்த செட்டு வந்துடுச்சு, செல்வ பெருந்தகை. அவர் 47 கோடியான் சொத்து. ரிசர்வ் பேங்க்கில் பியூனாக இருந்தாருன்னு சொல்கிறாங்க, கொலைகேசில் மாட்டினாருங்கிறாங்க. அவருக்கு 47 கோடி சொத்து. ஆனால் அவரை பாராட்டணும். இந்த கூட்டம் மாதிரி 3 கோடி 4 கோடின்னு பொய்ய சொல்லலை, எல்லாம் 47 கோடி. அவர் காங்கிரஸ் தலைவராக மட்டும்தானே இருந்தார், மந்திரியாக கூட இல்லையே. 47 கோடி எப்படி? எல்லாம் நம்ம சேகர்பாபு கைங்கரியம். சேகர்பாபு வேலையை கவர்மெண்ட் கான்ட்ராக்டு தரேன், ஓடியில் எலெக்ஷன் வேலை பார்க்காத, இதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. அது மாதிரி செந்தில்வருக்கு வந்து செல்வ பெருந்தகைக்கு நிறையா கவர்மெண்ட் கான்ட்ராக்ட். எல்லா பேரையும் இது பண்ணுறது எல்லாம். இப்போ இந்த எதிர்க்கட்சி கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் கான்ட்ராக்ட். உருப்படமா நாடு. கவர்மெண்ட்டே எதுக்கையாக கான்ட்ராக்ட் கொடுக்குறான்? ரோடு போட கொடுக்குறான், பாலங்கட்ட கொடுக்குறான். அந்த கான்ட்ராக்டை பூரா நீ அரசியல் காரணத்துக்காக எதிர்க்கட்சிக்காரனுக்கும் உனக்கு கட்சி வேலை பார்க்கக்கூடாது, எலெக்ஷன் வேலை பார்க்கக்கூடாதுங்கிறவனுக்கெல்லாம் தாரவாத்து கொடுத்தா அந்த கான்ட்ராக்டில் எப்படி தரம் இருக்கும்? அவன் வந்துக்கிட்டு அதில் பணம் சம்பாதிக்க பார்த்துட்டு கமிஷனை வாங்கிக்கிட்டு பாதியாக அரை உரையாக கட்டிட்டு போவான். அதனால தான் 1 வருஷத்தில் பாலை இடிஞ்சு விடுகுது, ரோடெல்லாம் இதாகுது. 4000 கோடி போட்டும் தண்ணி உள்ளே தேங்குது. நாட்டை பற்றி எங்கே கவலைப்படுறீங்க? கட்சியில் ஆட்சிக்கு வரணும், அதுக்கு ஒரு கவர்மெண்ட் கான்ட்ராக்டெல்லாம் ஒரு ஆயுதம்னா நாசமாக போவீங்க நீங்கள்லாம். இப்படி மக்களுடைய பிரதிநிதிகளாக வந்து மக்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுறீங்களே, எப்படின்னா அவங்க 46 கோடியும் அவருக்கு செல்வ பெருந்தகை. செந்தில் பாலாஜி ரெக்கார்ட் பிரேக் பண்ணிட்டார். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாலினை விட ஏழைன்னு நிரூபித்து சொல்லிட்டார். 2 கோடியாம், மனைவிக்கு 1 கோடி, அவருக்கு 2, மொத்தம் 3 கோடி. தமிழ்நாட்டிலேயே ஏழ்மையான ஆளு செந்தில் பாலாஜி. ஆனால் ஈடி என்ன சொல்கிறான்? அவர் தம்பியே 300 கோடிக்கு வீடு கட்டுறாருங்கிறான் ஈடி. ஆனால் செந்தில் பாலாஜி என்ன சொல்கிறாரு? எனக்கு 2 கோடி தான்ப்பா, ஒரு கைத்துப்பாக்கி வச்சுருக்கேங்கிறார். அது எதுக்கு கைத்துப்பாக்கியை போய் சொல்கிறீங்க? சொத்து கணக்கு தானே கேட்குறான். எதுக்கு கைத்துப்பாக்கி? நான் கைத்துப்பாக்கி வச்சுருக்கான்னு பார்த்தா எவனும் திட்ட மாட்டானா, மிரண்டிடுவான். அதனால் மிரட்டணுங்கிறதுக்காக சொத்து கணக்கை கொடுக்குறியானா கைத்துப்பாக்கி இருக்குதுன்னு சம்மந்தம் இல்லாமல் கொடுக்குறேன். இதுவரை யாராச்சும் கொடுத்துருக்காங்களா? ஆனால் கைத்துப்பாக்கி, ஆனால் கைத்துப்பாக்கி இருந்தால் அவ்வளோ தைரியமாக இருக்கணும். ஆனால் ஈடி பிடிக்கும்போது ஐயோ அம்மான்னு கண்ணன் இது மாதிரி கத்திப்பி துப்பாக்கி வச்சுருக்கிற ஆள் மாதிரி தெரியல. துப்பாக்கி வச்சுருந்தா கூட அதை எடுத்து சுடுறதுக்கு தைரியம் வேணும்ல. அதனால் அவர்கிட்ட விரும்பத்து துப்பாக்கி தான். தீபாவளி பட்டாசு வெடிக்கிற துப்பாக்கி இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் துப்பாக்கி இருக்குது, பயமுறுத்துறதுக்கு 3 கோடி இருக்குது. எனக்கு 2 கோடி, மனைவி எனக்கு 1 கோடி நம்ம அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போ தமிழ்நாட்டிலேயே பரம ஏழை வந்து இவர் தான், செந்தில் பாலாஜி தான் அப்படின்னு இருக்காங்க. நம்பித்தானே ஆகணும், அப்படி தானே கொடுக்குறாங்க. எவன் தான் கேட்க மாட்டேங்கிறாங்களே. அதனால் பெரிய ஏழை இன்றைக்கி வந்து நியூஸில் அவர் தான். இதில் நாமினேஷன் ஃபைல் பண்ணும்போது யமகண்டம் பார்த்து ஒரு துரைமுருகன் யமகண்டம் பார்த்து யமகண்டம் முடிஞ்ச ஒன்று போய் ஃபைல் பண்ணியிருக்காரு. ஒரு காலத்தில் ராகுகால யமகண்டத்தில் தான் ஃபைல் பண்ணுவான். அந்த கூட்டம் பூரா, இந்த கருப்பு சட்ட கூட்டம் பூரா ராகுகால யமகண்டத்தில் தான் போய் ஃபைல் பண்ணுவான். அப்படிப்பட்டாலே ஒரு துரைமுருகன் நெத்தியில் விபூதி வச்சு அப்படி விபூதி அழிக்கிறாரு. ஊரை ஏமாத்துறதுக்கு இதை விட என்ன? நெத்தியில் விபூதி அழிக்கிறீங்களே, இப்போ யமகண்டத்தில் ஃபைல் பண்ண வேண்டியது தானே? அது என்னையா யமகண்டம் 12 மணி முடிஞ்ச ஒன்று போய் பண்ணுறீங்க? அப்புறம் எதுக்கு வெக்கம் இல்லாமல் நாங்கள் கடவுள் மறுப்பாளர் பகுத்தறிவாதின்னு ஊரை ஏமாத்துறீங்க? வாங்க வந்து நாங்களும் கடவுளை நம்புகிறோம்ப்பா, ராகு காலமகண்டதும் சொல்லிட்டு போங்க. ஏன் நடிக்கிறீங்க? நான் ஆரம்பத்துலேருந்தே அதை தான் சொல்கிறேன், நடிக்காதீங்கய்யா, வெளிப்படையாக பேசுங்கயானா ஊரை ஏமாத்துறதுக்கு நடிக்கிறாங்க அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும்ல. அடுத்தது ஒரு முக்கியமான செய்தி, இதை முதலே பேசியிருக்கணும், கடைசி பேசணும். நான் வந்து 3-4 வருஷமாக என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிடும். முதல்ல நான் தான் இந்த ரகசியத்தை உடைச்சேன். திமுகவின் பி டீம் பாஜகன்னு சொன்னேன். பாஜகக்காரெல்லாம் குதித்து எழுந்துட்டாங்க. அப்போ தான் நான் சொன்னேன், ஐயோ நானும் பாஜக அதோட விஷயத்தில் பல விஷயங்களில் ஆதரவு தெரிவித்தேன். வெளிநாட்டு விஷயங்களில் வந்து அவர்கள் எடுக்கிற முடிவு வந்து சல்யூட் பண்ணணும், அவ்வளோ அருமையாக பண்ணுறாங்க, பாராட்டணும்.
மற்ற ஆன்மீகம் விஷயம் இதுகளெல்லாம் பாராட்டுறோம். ஆனால் தமிழ்நாடு அரசியலை பொறுத்தவரை அவர்கள் நடித்து கொண்டிருக்கிறார்கள் திமுகவின் ஏஜென்ட்டுவங்கன்னு சொன்னோம். அப்போவே தூத்துக்குடியில் அங்கே இவர் கனிமொழிக்கு எதிராக வேறு வேட்பாளரை நிறுத்தலை, அமித்ஷா ஏன் கனிமொழிக்கு சப்போர்ட் பண்ணார், திருமாவளவனுக்கு எதிராக வீக்கான கேண்டிடேட்டை எப்படி போட்டாங்க, கடற்கரையில் 80 அடி சில கருணாநிதி இதுக்கு அனுமதியாக கொடுத்தாங்க, கருணாநிதி பேரில் நாணயமையாக வெளியிட்டாங்க, 2Gயை விடுதலை பண்ணுற அளவுக்கு விட்டது யார், வரிசையாக சொன்னேன். இன்னும் நிறைய இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த டாஸ்மாக் இதை பிடிச்சாங்க, அது அதோடு நிற்கிது. இந்த இவர் போதை மருந்து கடத்தல் ஜாஃபர் சாதி அவரெல்லாம் கோடிக்கணக்கான ரூபா போதை இதெல்லாம் பிடிச்சிட்டு குற்றப்பத்திரிக்கையே தாக்கல் செய்யலை, வெளியில் வந்துட்டார் பெயிலில். அவர் 7 லட்சம் இவருக்கு உதயநிதிக்கு பணமாக கொடுத்தேன்னாரு, உதயநிதி மேலே வழக்கு போடல. இனி இவர் KN மேலே 1020 கோடின்னாங்க, ஒன்றுமே இல்லை. எல்லாமே பார்க்கும்போது இவர்கள் பாஜக திமுகவின் பி டீம், திமுகவை பல விஷயங்களில் காப்பாற்றுகிறாருன்னு சொன்னேன். பாஜகக்காரெல்லாம் கோச்சான். இன்றைக்கி ஸ்டாலினோட ஃப்ரெண்டு INDA கூட்டணியில் முக்கிய பங்கு வகிக்கிறோம் மம்தா பானர்ஜி. மேற்கு வங்காளத்தில் கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேலே முதலமைச்சராக இருக்காங்க. பக்கா பிஜேபி பிடிக்காதவங்க. ஆனால் ஸ்டாலினுக்கு நெருங்கிய நண்பர். INDA கூட்டணிக்கெல்லாம் அவங்க ஸ்டாலின் அவங்கெல்லாம் ஒரே மேடையில் நின்று கையெல்லாம் தூக்கியிருக்காங்க. அவங்க இன்றைக்கி ஒரு பெரிய குண்ட ரகசியத்தை என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? நம்பாதீங்கடா, அந்த ஸ்டாலினும் பாஜகவும் கைகோத்துக்கிட்டு இருக்கான், காங்கிரஸ்காரன் அதில் சேர்ந்துருக்கான், இவங்கெல்லாம் வெளியில் நடிக்கிறாங்க, உள்ளுக்குள்ளே வேறு வேலை பண்ணுறாங்கன்னு அடித்து தூக்கி குண்டை போட்டாங்க. இந்தியாவே அதிர்ந்து போச்சு. என்னடா ஸ்டாலினும் பாஜகவும் இது வச்சுருக்காங்களா தொடர்பு? அதுவும் மம்தா பானர்ஜி சொல்கிறாங்களே, அவங்க சொல்கிறாங்க என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய திறமையான அதிகாரிகள் எல்லாம் பிஜேபி தமிழ்நாட்டுக்கு அனுப்புகிறாங்களாம் ஸ்டாலினுக்கு உதவி செய்யும். ஒரு முதலமைச்சர் சொல்கிறார் மேற்கு வங்காளம். இந்த பிஜேபிக்காரெல்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவகடகா திருந்துங்க, நாட்டை பற்றி யோசிங்க. யாரையுமே சொல்கிறான், ஒரு அரசியல் கட்சிக்கே தலையாட்டாதீங்க. அந்த அரசியல் கட்சி தப்பு செஞ்சால் தட்டி கேளுங்க. திமுகவோட போய் சேரலாமா? உனக்கு ஓட்டு போடுறவன்லாம் யார்? ஆன்மீகத்தில் நம்பிக்கை உள்ளவன். எவ்வளோ பிராமணர்கள் கண்ணை மூடிக்கிட்டு உனக்கு ஓட்டு போடுறான். தெய்வ எதிர்ப்பாளர், கடவுளை செருப்பால் அடித்தவனோடெல்லாம் நீ தொடர்பு வச்சேன்னா அப்புறம் எப்படி மற்றவங்ககிட்ட நீ எப்படி ஓட்டு வாங்க முடியும்? திருந்துங்க, அதைத்தான் சொல்கிறேன். எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க, திமுகவோட தொடர்பு வச்சுக்கிட்டு நம்மளை ஊரை ஏமாற்றிக்கிட்டு இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மம்தா பானர்ஜி சொல்லுதே. அதுக்கு அடுத்தது என்ன சொல்லுது பாருங்கள், கேஸ் போடுங்க. பிஜேபி மம்தா பானர்ஜி தப்பாக சொல்லுதில்ல, டெஃபமேஷன் சூட்டு போடுங்க தைரியம் இருந்தால். என்ன சொல்லுது அடுத்தது? சபரீசன் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறாரு, அவருக்கும் பிஜேபிக்கும் வர்த்தக ரீதியான தொடர்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன பதில் சொல்கிறீங்க? டெஃபமேஷன் போடுங்க சொல்கிறாங்க. மூணாவது என்ன சொல்கிறாங்க? ஸ்டாலினை வெளியில் விரட்டிட்டு நடித்து கொண்டிருக்கும் ஸ்டாலினை வெளியில் விரட்டி விட்டு INDA கூட்டணியை ஸ்டாலின் இல்லாமல் நான் இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறார். ராகுல் காந்தி பேசுகிறதையே நிறுத்தி விட்டார் ஸ்டாலினுடன். ஸ்டாலின் முகத்தை பார்க்குறதை நிறுத்திட்டார். வண்டவாளம் வெளியில் வந்துருச்சு. 4 வருடமாக நான் ஒரு ஆள் தான் இப்போ குரல் கொடுத்துக்கிட்டே இருந்த இந்த விஷயத்தை கேட்பதற்கு யாரும் இல்லை. இன்றைக்கி மம்தா பானர்ஜி சொல்லிட்டாங்க. என்ன சொல்கிறீங்க? அதைத்தான் கேட்குறேன். மாற்றிக்கொள்ளுங்கள். மைனாரிட்டி பீப்புளுக்கெல்லாம் சொல்கிறேன், சிறுபான்மையினர் குறிப்பாக இஸ்லாமியர்கள், பாஜகவுக்கு நாங்கள் எதிரி, பாஜக மதவாத கட்சின்னு சொல்லி தானே உங்களை ஏமாற்றி இவ்வளோ நாளாக ஓட்ட வாங்கினாங்களே. அதே இஸ்லாமியர்களுக்கு ஆதரவு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மம்தா பானர்ஜி அவரே சொல்கிறார், இவருக்கு பாஜகவுக்கும் இவருக்கும் ஸ்டாலினுக்கும் தொடர்பு இருக்கிறது, சபரீசனின் தொழிலில் வந்துக்கிட்ட பாஜகவுக்கு தொடர்பு இருக்குது, பங்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சிறுபான்மையினர் யோசிங்க. இஸ்லாமியர்கள் இனி நீங்கள் ஸ்டாலினுக்கு போட போகிறீங்களா? கிறிஸ்தவர்கள் போட மாட்டாங்க, எனக்கு தெரியும். இஸ்லாமியர்கள்லாம் யோசிங்க. இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய இஸ்லாமில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் இஸ்லாமியில் இருக்கக்கூடிய பெண்களும் நிச்சயமாக திமுகவுக்கோ ஸ்டாலினுக்கோ போட மாட்டாங்க. அதனால் மற்றவர்களும் திருந்துங்க. நடிக்கிறாங்க. இந்த பக்கம் அவங்கள இதுன்னு சொல்லிட்டு சிறுபான்மையினர் எதிரின்னு சொல்லிட்டு மதசார்புள்ள கட்சின்ட்டு அந்த பக்கம் அவர்களுடன் தொடர்பு வைத்து கொண்டு அவர்கள் மூலமாக அத்தனை சலுகைகளையும் அனுபவிக்கிறார்கள்.
அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் மம்தா பானர்ஜிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். 3-4 வருடங்களாக நான் சொன்ன கருத்தை இன்று உண்மைதான்னு உங்கள் வாயால் வந்ததில்லை. நான் எங்களுக்குள்ள என்ன வந்து தப்பு பண்ணுறான், நான் பல இதில் ஆங்கிளில் பார்த்தேன். மோடி ஆரம்பத்திலேருந்து சொன்னேன். 75 நாட்கள் ஜெயலலிதா வந்து அப்பல்லூரில் இருந்தாங்க. மோடி ஒரு தடவை கூட வந்து பார்க்கல. ஆனால் அதே கருணாநிதி வந்து இதில் வந்து கோபாலபுரத்தில் உடம்பு சரியில்லாமல் போது அவரை போய் பார்த்தார் மோடி. என்னமோ நான் அவரை கூட்டிகிட்டு கொண்டு போய் டெல்லியில் ட்ரீட்மெண்ட்டு கொடுக்குறேன்னு சொன்னார். அதே வார்த்தை ஜெயலலிதாவுக்கு எதிராக, ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக அவங்க சொல்லலை. கருணாநிதியின் சிலையை அன்னைக்கு இருக்கிற வெங்கட்ராவ் வந்து திறந்து வச்சார். வெங்கையா நாயுடு, வெங்கையா நாயுடு திறந்து வச்சார். இங்கே அண்ணா அறிவாலயத்தில் நாட்டின் துணை ஜனாதிபதி. இப்படி இவங்களுக்குள்ள அந்தளவுக்கு ஒரு தொடர்பு இருந்தது அப்படிங்கிறது தான் நான் பல தடவை சொல்லியிருக்கேன். அதை இன்றைக்கி வந்து மம்தா பானர்ஜி உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கங்க, பிஜேபி திருந்துங்க. நீங்கள் உண்மையிலே திமுகவுக்கு எதிரான அவங்க கையில் 23 எம்பி இருக்குது. அது நமக்கு தேவைப்படும். நிதிஷ்குமார் காலவாரிட்டா, சந்திரபாபு நாயுடு காலவாரிட்டா, இவர்கள் உதவி தேவைப்படும் என்ற ஒரு சுயநலத்தோடு, ஒரு குறுகிய எண்ணத்தோடு நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ மட்டும் இல்லை, போனதுலேருந்து இதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. மாற வேண்டும். பாஜக சித்தாந்தத்தில் எங்களுக்கு இது உண்டு. ஆனால் பாஜக தலைவர்கள் அத்தனை பேரும் இரட்டை வேடதாரிகளாக இருக்கிறார்கள்ங்கிறது ஆரம்பத்திலிருந்து என்னுடைய கருத்து. அந்த கருத்தை இன்று நாடு புரிந்து கொண்டது அப்படிங்கிறதுல எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயன்.